அந்த ஆளு வாசல்ல இப்படி உட்கார்ந்து பிரச்சனை பண்ண நான் பயந்துருவேன்னு நினைச்சிட்டானா? அவன் வந்து கேட்டதும் அவன் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அவன் கையில ஒப்படைச்சிருவேன்னு நினைச்சிட்டான் போல இருக்கு. நாம கம்பெனி ஆரம்பிச்சது என்னவோ இவன் போட்டு பிச்சைங்கிற மாதிரில இந்த ஆளு பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டோம் எப்படி என்னால பொறுமையா இருக்க முடியும்? பணம் கடனா கேட்டா கொடுக்க 1000 இடம் இருக்கு. திறமைன்னு ஒண்ணு இருந்தா தானே உழைச்சு முன்னுக்கு வர முடியும். நமக்கு பணம் கொடுத்து உதவி பண்ண முத்தையா என்ன இன்னைக்கு மாளிகை கட்டி நல்லா சம்பாதிச்சு வாழ்க்கையில ஜெயிச்சு காமிச்சிட்டாரா என்ன? பொண்ணு ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டு கோழத்தனமா வீட்டை விட்டு ஓடின ஆளுக்கு இப்ப மரியாதை தான் ஒரு கேடு. போதும் நிறுத்துறீங்களா? ஏன் இப்படி மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க? ஒருத்தர் சின்னதா உதவி செஞ்சா கூட அதை என்னைக்கு மறக்க கூடாது. நீங்க தானே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்படி நீங்களே தரைக்குறவா பேசினா எப்படிமா? என்ன சக்தி, உன் மாமனார சொன்னதும் உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துருச்சா? அப்படிலாம் இல்லமா. என்ன இருந்தாலும் முத்தையா மாமா பாவம் தானே. அந்த ஆளுக்கெல்லாம் பாவம் பார்த்தோனா கொஞ்ச நாள் உள்ள போய் இருந்துட்டு வரட்டும், அப்பதான் புத்தி வரும். இப்படி பண்றதுலாம் தப்புமா? தயவு செஞ்சு உங்க பிடிவாதத்தை விடுங்க. முதல்ல ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குற வழியை பாருங்க. நான் ஏன் சக்தி கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கணும்? சொல்ல கேட்காம நம்ம வீட்டு முன்னாடி உட்கார்ந்து பிரச்சனை பண்ணதுக்கு இத போனா போகட்டும்னு விட்டோன்னு வைய, திரும்பவும் அந்த ஆளு நம்ம வீட்டு வாசல்ல உட்கார்ந்து பிரச்சனை பண்ணுவான். அதனால என்னால இந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க முடியாது. ஜெயா, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ண. அவனே பொண்ணிய காணோம்னு மனவேதனையில் இருக்கும்போது நீ எதுக்காக இப்படி மனசாட்சி இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக அந்த ஆளு என்ன தூக்கிலியா போட போறாங்க? ஏன் வீட்டு முன்னாடி உட்கார்ந்து பிரச்சனை பண்ணா என்ன ஆகுங்கறத அந்த ஆளுக்கு புரிய வைக்கணும். எனக்கு முன்னாடி அவன் ஒரு ஆளே இல்லங்கறத நான் அவனுக்கு உணர்த்தணும். உங்க முடிவை தயவு செய்து கொஞ்சம் மாத்திக்கோ. இப்ப இந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கினாதான் என்ன? என்னால முடியாது. நான் சொன்னதுதான். நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இதனால இன்னும் என்னென்ன பிரச்சனை வருமோன்னு நான் எவ்வளவு பயந்துட்டு இருக்கேன் தெரியுமா? நீங்க தேவையில்லாம எதையும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இந்த விஷயத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான்